அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எதிரே அமைந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வாரத்தில் இயக்குநர்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இயக்குநர்கள் அந்த மரியாதை இல்லை. அந்த விஷயத்தில் ஒரு படத்தை அவர் எடுத்து தயாரித்து அதை இயக்கி நடிச்சிருக்கிறாரு. 4 கேரக்டர் நீ கண்டிப்பாக போய் பார்க்கணும். தேட்டரில் நல்ல ரிவ்யூ எழுதுங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை நான் வேற விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன். இன்னைக்கு தயாரிப்பு சங்கம் மூலமாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்கே இருக்காங்க. பெப்சி யூனியனில் அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் போயிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினராகிறோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கும். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் பழமை சங்கம் அது. தமிழக முதல் அவர்களுக்கும் இந்த சினிமாவில் தான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்டும் சரி, தமிழக துணை முதல்ல வந்து சினிமாவில் தான் வந்திருக்காங்க. இந்த தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளி இல்லாத முதலாளியே இல்லை. நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்று இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கீழே உட்காந்து இருப்பாங்க. அங்கேருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு. என்ன விஷயம்னு கேட்பாரு. இல்லை தம்பி, 10 ரூபா கூலி கேட்டோம், அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. உன்னை இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கூலிக்கார பயல்க, இவங்களுக்கு யாரா 10 ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்களே கண்டிப்பா அது கேள்வி உரியா இருக்கும். தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும். அது மட்டும் இல்லாம இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியே அந்த பிரச்சனை தீர்வு. ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிற சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தயவுசெய்து இதை நீங்க தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளர்களுக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். மேலும் அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் காலம் கிட்ட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்ப சாவும் தின்ன காலியாகும். நீ இளைஞர்கள், நாங்க இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு. ஒரு கனவு கோட்டையை கட்டிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைவரையும் சரி. பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தாரு, அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் ஒரு நடிகன் இருந்தார், அதை இடம் விட்டு ரஜினி வந்தார். இப்ப இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் ஜெயிக்கொண்டு வராங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள், இப்ப நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள், தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டேன், உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும். அப்பதான் இளம் தலைமுறைகள் நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகன் அழகா இருந்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை காட்டி கோலமாலு கோகிலான் ஒரு படத்தை கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்பரேட். அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடுகிறேன். இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்துல என்ன அந்த பணம் அவனுக்கு சொல்லுவாங்க. ஒரு மனத்துல இடணும். பல இளைஞர்கள் ஓடோடி வருவான். அதை பணம் என்னத்துக்கு, கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், என்னது துடிப்பான். கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும். அது என்னமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான். அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாட கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரிய காரணம், அவங்களும் கார்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழமை எப்ப சாக வேண்டாம், விலகிக் கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெய்ஹிந்த். இந்த விழா கட்சி சம்பந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், தின்ன எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல பேசினா நல்லா இருக்காது. அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும்.
முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன முதியோர்? திருடாம முதியோர், திருடா சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல அதை பேசிக்க கூடாது. அன்பு சகோதரர், அம்மா சொல்லும்போது உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது. அவர் அவ்வளவு அடி ஐயனா எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்கு. ஏவிஎம் நிறுவனம், நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு. ஆனா ஐயா, நான் அன்பு சகோதரன் சிவானி செந்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரா கையை ஊனி, அவரா எழுந்து, அவரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து, சேரு சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறார் ஐயா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன், அது நானே செய்யறேன். எனக்கு அது பெருமையானா என் நண்பன் சக்கரவர்த்தி, டைகர் சக்கரவர்த்தி, எங்கள் அண்ணன் துரையண்ணன் அவர்கள் அவங்களா இருக்காங்க. எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம். அதே மாதிரி சென்சார் போர்டில் அழகாக படம் பிடிச்சு காட்டியிருந்தார். அந்த பாட்டு சீனில் அந்த யானை வந்தது, அது ஒரிஜினல் தானே ஐயா? ஆமாம், இந்த ஒரிஜினல் இருந்த வரைக்கும் உண்மை இருந்தது ஐயா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புலியோட சிங்கத்தோட சண்டை போட்டார், கேப்டன் போட்டார். ஆனால் இன்னைக்கு நாங்கள் எல்லாமே கிராஃபிக்ஸ் கூட போட வேண்டியதாக இருக்கு. கார்பரேட் சொன்னார் இல்லைங்களா? இன்னைக்கு கார்பரேட், நான் இன்னைக்கு ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து, அந்த நாய்க்குட்டியை 3 மாதம் வளர்த்துனா அந்த நாய்க்குட்டி வச்சு படம் எடுத்தா எனக்கு செலவு கிடையாது, உணவு மட்டும்தான். ஆனால் கிராஃபிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க, பல கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் நீங்கள் பல லட்சங்களை இழக்கிறோம் நாங்கள். கிராஃபிக்ஸ் இதில் இந்த கார்பரேட்டுக்காக தான் இந்த சென்சாரே வந்ததான்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோ வலியும் வேதனையுமா இருக்கு. அதே மாதிரி திரைப்படங்கள் அண்ணனோட சொல்லிட்டு போனார். திரைப்படங்களை ஒரு படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் கொண்டு வர முடியல, திரைக்குள்ளே கொண்டு வர முடியல. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போறோம். எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் கட்டி கொடுங்க. எல்லாருக்கும் என்னென்னமோ சரிங்களா, 250 கோடி ரூபாயில கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க. யாரும் படிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. பூந்தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கு. அங்கே சரியான நூலகங்கள் கிடைக்கல, சரியான நூல்கள் இல்லை. எங்களுடைய நூல்கள் அங்கே இல்லை. இருக்கிறது பூரா அப்படி பல தலைமுறையா வாழ்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான், பதிவுகள் தான் இருக்கிற வழியா எங்களுடைய அகனானவர் புறநானவர் பதிட்டு 10 பரிபாடல் இதெல்லாம் காணும். அதனுடைய தொகுப்புகளை காணும். எங்களுடைய ராஜராஜ சோழனோட காணும். அதனால அந்த அந்த இதை ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறது, எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர், ஒரு 100 கோடி ரூபா ஒதுக்குங்க. எங்களுக்கு ஏ சென்டர்ல நீங்க கொடுக்க வேணாம், பி சென்டர், சி சென்டர்ல கட்டி விடுங்க. எங்களுடைய திரைப்படங்கள் அங்கே நாங்கள் ஓட்டிக்கலாம். 50 ரூபாய்க்கு நாங்கள் டிக்கெட் தரோம். ரசிகர்கள் நாங்கள் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். 50 ரூபாய் எங்க தியேட்டர், நாங்கள் படம் கொடுக்குறோம். எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது. அதாவது இந்த விஷால்லாம் தோத்துருவாரு. நான் வெளிப்படையாக பேச, அவரு ஆர்டிஸ்ட், அவர் நடிகர்னு சொல்ல, அந்த அளவுக்கு உயரம், அந்த அளவுக்கு உடம்பு, என்ன கட்டுமான உடம்பு, அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா. அவ்வளோ பெருமையா இருக்கு அந்த படம், அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியா இருக்கணும். இந்த சிறுபடம் சொல்ல முடியாது, இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா, சிறுபடம் நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அனைவருக்கும், அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும், இன்னொரு கதாநாயகி வரல மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த வாய்ப்பு கொடுத்த ரங்கராஜ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்டு இந்த படத்தில் 3 சாங்ஸ் இருக்குது. ஸோ 3 சாங்ஸுமே ரங்கராஜ் சார் தான் லிரிக்ஸ் எழுதினது. ஸோ அதுவும் அவர் தான் பண்ணது. ஸோ அது நல்லா வந்திருக்கு. அண்டு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்டு ரொம்ப டெடிக்கேட்டட் டைரக்டர். ஸோ நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் அனைவருக்கும். கட்ஸ் உண்மையிலுமே சொல்கிறேன், அவர் பார்க்கும்போது சாந்தமாக தான் இருக்கார், ஆனால் கட்ஸ் இருக்குது, சரியான கட்ஸ் ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்டரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ளே போகிறப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போட்டு இந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட்
அதான். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன், ஆல் த டிக்னட்ரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும், ஆல் த மீடியா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர், சிறிது காலம் பழகினாலும் நெருங்கிய நண்பராக பழகிட்டார். ஸோ ரங்கராஜ் சார் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், இந்த படக்குழு மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி கூறணுன்னா, இந்த படத்தை நான் பார்த்தேன். கடந்த ஒரு 2 வருடத்துக்கு ஒரு 150க்கு மேலே படங்கள் பார்த்துருப்பேன். லோ பட்ஜெட் படங்களையும் பார்க்குறோம், ஹை பட்ஜெட் படத்தையும் பார்க்குறோம். மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஹை பட்ஜெட் படத்தை தேட்டரில் போய் பார்க்குறாங்க. ரொம்ப மீடியமான படங்களை அவங்க படம் நல்லா இருக்குன்னு ஏதாவது ரிவ்யூ வந்தாலோ இல்லை தேட்டரில் அந்த படம் ஒன்றா தான் போய் பார்க்குறாங்க. ஓடிடியில் மேக்ஸிமம் எல்லா படங்களையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய படங்கள் வர்றதில்லை. காரணம் படத்தை எடுத்துடுறாங்க, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது என்ன காரணங்கிறது அது சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு தான் புரியும். இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் பார்த்த ஒரு மீடியம் பட்ஜெட் படங்கள், லோ பட்ஜெட் படங்கள் ஒரு 100கணக்கான படங்கள் பார்த்துருப்பேன். அதுவும் வெறும் ஷார்ட் பீரியட் 1 or 2 இயர்ஸில். அந்த படத்தில் இந்த படம் மிக ஒரு அருமையான படமாக எடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரியே தெரியல, ஒரு திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எப்போவுமே இந்த கிரிக்கெட்டில் நல்ல பிளேயருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தா எப்படி கொஞ்சம் திணறுவாங்களோ, ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதும் கஷ்டம், ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதும் கஷ்டம். சச்சின் டெண்டுல்கர் பார்த்துருப்பீங்க, கேப்டன்ஷிப்பாக இருக்கும்போது நிறையா திணறுவார். ஆனால் பெரிய ஒரு அருமையான ஒரு பேட்ஸ்மேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவரே படத்தோட நடிகராகவும் இருந்து தயாரிப்பாளராகவும் இருந்து அவரே அந்த படத்தை இயக்கியிருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் சினிமா துறையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறணும். பத்திரிகை நண்பர்களும் அந்த படத்தை பார்க்குற மக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு புதுவாக வேறு ஒரு துறையிலிருந்து சினிமா துறையில் ஒரு டைரக்ஷன் கற்றுக்கிட்டு ஒரு நடிப்பையும் கற்றுக்கிட்டு அதே படத்தில் எப்படி கஷ்டப்பட்டு அவர் எப்படி தயாரிப்பு பண்ணாருன்னு தெரியல. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருப்பார். தயாரிப்பாளராகவும் அவர் இதில் திறம்பட செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் பார்க்குற அனைவருக்கும் பிடிக்கும். நல்ல ஒரு படத்தை எடுத்து அதை அவர் மக்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதில் நிறைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு, நிறைய மெசேஜஸ் இருக்குது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த படத்தை அனைவரும் வெற்றி பெற வைக்கணும்னு நான் தலைமையோடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நண்பர் ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 99லேருந்து தெரியும். என்னுடைய நெருங்கிய நண்பர். என்னுடைய முதல் மாணவர்னு அவரை நான் சொல்லிக்கலாம். அவர் வேற துறையிலேருந்து இந்த துறைக்கு வந்திருக்கிறாரு. நிச்சயம் இதில் கட்டாயம் அவர் ஜெயிப்பார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு இருக்கிற ஆர்வங்கிறது அப்படி. அப்பையிலேருந்து அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கட்ஸ் வேணும் சார்னு அடிக்கடி நாங்கள் பணிபுரிகிற இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த கட்ஸ் அவர்கிட்ட உண்மையிலே இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கும்போது. நிச்சயமா அவர் ஜெயிப்பார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அப்பையிலேருந்தே கடினமா ஒரு உழைச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். அவருடைய உழைப்புங்கிறத இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்குறேன். அவர் அந்த செய்நன்றிக்கும் ஒரு உதாரணமா சொல்லலாம். என்னையும் இந்த மேடையில் கொண்டாந்து அவர் நிற்க வச்சிருக்கிறாரு. எனக்கும் அவருக்குமான தொடர்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். இருந்தாலுமே என்னை கூப்பிட்டு இந்த இடத்துலையும் உட்கார வச்சு எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து குருநாதருங்கிற முறையில் அவருக்கு இப்படி தான் இதெல்லாம் பண்ணணும்னு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இன்ஜின் தயாரிப்புங்கிறது எப்படிங்கிறத அவருக்கு நான் தாங்க சொல்லி கொடுத்தேன். அந்த பெருமைக்குரிய பெருமையை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. நான் கும்பிட்ற எல்லா சுவாமிகளும், நான் கும்பிட்ற எல்லா சாய்பாபா மற்றும் அனைத்து சாமிகள்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன், இவர் வாழ்க்கையில் கட்டாயம் ஜெயிக்கணும். இவர் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் நிச்சயம் உதவி பண்ணுவார். இங்கே இருக்கிற அனைத்து பத்திரிகை நண்பர்களும்
பொதுமக்களும் இவரை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, அதை காட்டிலும் இந்த படத்திற்கு இங்கே இருக்கவங்களை விட அங்கே இருக்கக்கூடிய விஐபிகளை ஏன்னு சொன்னால், இங்கே இருக்கவங்க வாழ்த்துவோம், போயிடுவோம். இதை எங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. சின்ன படங்கள் எல்லாத்துக்கும் எப்போதும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க நீங்கள். அதனால் பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை முதல் வெற்றி படமாக்குவதற்காக வேண்டி உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டையும் செய்யணும்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன். ட்ரெய்லரும் சாங்கு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருந்துச்சு. கட்ஸு சினிமா எடுக்கக்கூடிய எல்லாருக்குமே கட்ஸ் இருந்தால் மட்டும்தான் சினிமாவுக்கு வருவான். சாதாரணமாக பணம் இருந்தாலும் சினிமா எடுத்துட முடியுமா? முடியாது. கட்ஸ் இருக்கவன் தான் சினிமா எடுக்க முடியும். அம்மா சொல்லிட்டாங்க அவருடைய எவ்வளோ பெரிய கட்ஸ் உள்ள ஆள் அப்படின்னு. அதை விட ஒரு மூத்த நடிகர்கள் தன்னுடன் நடித்த நடிகரை பாராட்டுவது அதை விட சிறப்பு வேறொன்றும் இல்லை. நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம். அதை விட அம்மா பாராட்டினது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னு சொன்னால், பழம்பெரும் நடிகர்கள் நடிகைகள் நம்மளை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா அவங்க ரொம்ப பேரை பார்த்து ரொம்ப பேர் கூட நடித்து அப்படி வந்தவங்க. அப்படிப்பட்டவங்க பாராட்டியிருக்காங்க. நண்பருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக இப்போ எப்படி பிரஸ்காரங்க எல்லாரும் வந்திருக்கோமோ அதே மாதிரிக்கு ஒரு வெற்றி விழாவிலையும் நம்ம கண்டிப்பாக கூடணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு முதல்ல ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு அப்படின்னு சொன்னால், சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விட்டுருங்க. எல்லாமே படம், எல்லாமே படம். பணம் எப்படியோ அதே போல் தான் படமும். பணத்தில் 100 ரூபா இருக்கும், 500 ரூபா இருக்கும், 1000 ரூபா இருக்கும். அது மாதிரி செலவு செய்த பொறுத்து படங்கள் வேறுபடலாம். ஆனால் படம் படம் தான். என்ன கதை தேவைப்படுதோ, இந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ, அவங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி படம் எடுத்துருப்போம், அவ்வளோதான். ஆனால் இந்த பெரிய படத்தை காட்டிலும் சின்ன படங்கள் வெற்றி பெறுகின்ற போது அந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடுது. ஆனால் இங்கே எப்படி வர்றோமோ அதே மாதிரி திருப்பி படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது குறைஞ்சி போச்சு. அதை மாற்றி கொடுக்கணும்னு சொன்னால் நாம் ஒரு வரைமுறையை வச்சு அந்த வரக்கூடியவர்களுக்கு வழி தெரியாட்டக்கூடிய சரியான வழியை காமிச்சு எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், என்னென்னு பண்ணி காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு போட்ட பணம் வந்துட்டு சொன்னாலே அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஒன்றுமே இல்லாட்டி ஒரு 50 குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்தவங்க இன்னைக்கு சின்ன படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இல்லைங்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மேடையில் தலைவரும் செயலாளரும் இருக்காங்க. படம் எடுப்பவர்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு குழுவை அமைச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தால் அது சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா சிலர்கள் படம் எடுத்துருது, அவங்களுக்கு வழிமுறை தெரியாதனால திருப்பி ஓடி போயிருந்தாங்க, சினிமாவே தப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. அப்படி தள்ளப்பட்டு விடக்கூடாது. சரியான திட்டமிடலும் சரியான ரிலீஸும் சரியான வியாபாரம் இருந்தால் அங்கே சினிமா எப்போதும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்து வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமைய வேண்டும், அமையும் என்பதை என்னுடைய ஆசை. என்னன்னு சொன்னால், அவர் அடுத்த வருஷம் படம் எடுக்கணும், அடுத்தடுத்து படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம இதே மாதிரி ஃபங்க்ஷனில் கூடிக்கிட்டே இருக்கணும், இதில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறக்காண்டி இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவதற்கு இந்த மீடியா நண்பர்கள் தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதனால் பெரிய படத்துக்கு நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டில் ஆள் போயிடுவாங்க. இந்த படத்தை ஒருவேளை சில தவறுகள் எல்லா படத்துலையும் இருக்கும். இப்போ எல்லா படத்துலையும் தவறுகள் இருக்குல்ல. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நல்லதை தான் காமிப்போம். ஹால் எப்படிங்க, பெட்ரூம் எப்படிங்க அப்படின்ட்டு யாரும் போய் பாத்ரூம் திறந்து காமிக்கிறது இல்லை. அதனால் சின்ன விஷயங்கள் தவறுகளாக இருந்தால் கூட மன்னிச்சுட்டு பெரிய விஷயங்களை பூஸ்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமாக இருந்த எனது ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனரான சங் பாங்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த மேடையில் நான் நிற்கிறது காரணமே என்னோட 2 மகள்கள் தான். அம்மா, அப்பா இந்த மாதிரி லிட்டுட்ட பார்த்துக்கிட்டு போய் நினைக்கிறேன்.
என் பிரைட்டல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்கி அம்மா அவர்களுக்கும் ஐ லவ் யூடா. என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க தான் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிருக்கிறாங்க. நான் வந்து 25 வருஷமா சினிமாவில் போராடிட்டு இருக்கேன். எப்படியாவது நடிகர் ஆயிடணும், எப்படியாவது 99 ஸ்டார்ட் பண்ண என்னோட கனவுகளை துரத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே போனாலும் என்னென்னா பணம்ன்ற ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு என்னை வந்து சாவடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயந்தான், ஆனால் என்னால் பணம் கொடுக்க முடியும். அப்போ ஆனால் ஒரே விஷயம், நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன். வீட்டில் கூட எல்லாம் ஒய்ஃபு எல்லாமே சொல்லுவாங்க, ஏன் கொடுத்து தான் ட்ரை பண்ணேன்னாங்க. நான் ஏன் பணம் கொடுக்கணும்? பணம் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன், எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு செலவு பண்ண வேணாம், எல்லா சாப்பாடு செலவு நான் பார்த்துக்கிறேன், நான் ஃப்ரீயாக நடிச்சு தர்றேன், எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியாக கொடுக்கல. கூப்பிட்டு இந்த காவேரி காலேருந்து நம்ம ஏவிஆர் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது. இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது. டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரம் ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன், வந்து நண்பர்களை பார்ப்பேன். எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. சரி, ஓகே, நானும் சுற்றி பார்த்தேன், அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாகி போதுண்டா, ஓகே இது மேலே வந்து நம்மளால் வந்து உடம்பாலையும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல, மனசாலையும் நான் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் போதுன்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். வந்துட்டு ஒரு சூழ்நிலை, சரி ஓகே ஊருக்கு கிளம்பலாம், எல்லா ஃபேமிலியெல்லாம் வந்து ஊரில் செட்டில் பண்ணிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நண்பர்கள் வராங்க, வந்துட்டு பழகுறாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, நம்ம ஏன் ஒரு சின்ன படம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி எவ்வளோக்கு எடுக்கலாம்? ஒரு 15 லட்சக்குள்ள எடுக்கலாம். அப்போ நான் ஒரு கணக்கு பண்ணுறேன், சரி ஓகே இப்போ இந்த 15 லட்சம் நம்ம ஃபேமிலியை வந்து ஸ்டபுள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 லட்சத்துக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ப்ரொடக்ஷனை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணி உள்ளே இறங்கிட்டேன், வெளியே வந்துட்டேன். அப்புறம் தான் அதோட வழிகள் தெரிய ஆரம்பிக்குது. 15 லட்சத்துக்குள்ளே படம் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா அது காலை வச்சுட்டோம், பின்வாங்க மாட்டேன். அது என்னோட சின்ன வயசுல ஒரு பழக்கம். சரிங்க, ஒவ்வொன்றா குவாலிட்டி. இந்த கலைத்தாய் அந்த யாகத்தில் வந்து கலைத்தாயோட யாகத்தில் எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன். நான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்ல. அப்பயும் என் மகள்கள் வந்து, அப்பா விடுப்பா பார்த்துக்கலாம், அம்மா என்னம்மா 15 லட்சம்லாம் வந்து சப்போஸ் நம்மளை ஏற்றுக்கிறான்னு பிரச்சனை இல்லை, 15 லட்சம் படம் போடுறோம், நம்மளை ஹீரோவை ஏற்றுக்கலான்னு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடல, ஓகே 15 லட்சம் நம்ம சேஃப் அப்படின்ட்டு. அப்புறம் ஒன்றுன்னா போட மொத்தமாக போட்டோம். அம்மா என்னம்மா, என்னால் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சின்ன வயசுலேருந்து. அம்மா எல்லாம்மா மொத்தமாக போட்டேன், என்னம்மா நம்மக்கிட்ட, அப்பா விடுப்பா பார்த்துக்கலாம், கீழே இருந்தாரு மேலே வந்தோம், நீ நில்லுப்பா, இந்த மேடையில் ஒரு நாள் நீ பேசுவப்பா, அதனாக பார்க்கணுப்பா அப்படின்னு. அம்மா திரும்பவும் சொல்கிறேம்மா, ஐ லவ் யூப்பா. ஏன்னா எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது, அரசியல் பின்னாடி கிடையாது, பணம் கிடையாது. ஒரு கடைக்கோடியில் கூடலூர்னு ஒரு ஊரில் இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் நான். அவன் இன்னைக்கு வந்து ஒரு நடிகனாக நிற்கிறன்றது என்னால் நம்பவே முடியல. எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து இங்கே நிறைய பேர் கேட்டாங்க என் வீட்டில் கூப்பிடலன்னு. என் மகளுக்கு ஒரே வாசம் தான், நான் தேட்டரில் உன்னை பார்க்கணும், அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும், ஏன்னா வள்ளிகள் நிறைய சந்திச்சாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுனாங்க. சிவானி செந்தில் சார், டைகர் சக்கரவர்த்தி சார், நிறைய பேர் எல்லாருமே எனக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்கர்ஸ். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, படம் வர சேர்றவங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அடித்தட்டு மக்கள் கீழே ஒர்க் பண்ணுறாங்கல்ல டெக்னீஷியன்ஸ், அந்த வழிகளை நான் பார்த்தவனா. ஏன்னா நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஒர்க்கே கிடையாதுங்க. இந்த லைட்மேன்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா, சான்ஸே கிடையாது. ஹேட்ஸ் அப் டு ஆல் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கான சம்பளம் தான்.
ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு வர மாட்டேங்குது? ஒரு லாபம் வருது, அந்த லாபத்துலேயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. இன்றைக்கி நான் என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த படத்தை. பட் அது நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், நடக்குமா நடக்கலான்னு தெரியல, இயற்கையாக தான் பார்த்துக்கிறணும். இந்த படத்தில் இன்னொரு லாபம் வந்தாலும் வருமானு தெரியல, இயற்கை தான் பண்ணணும். வந்தால் இனிமேல் OPRP ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலையும் வர்ற லாபத்தில் 50% வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும். அதை தான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா, ஓட மாட்டேங்குது அப்படின்னு இல்லை, அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா. இப்போ தலை அஜித் சாரோட படம் வருது ஓகேங்களா, அவர் வந்து அவரை 200 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க, என்ன யார் 200 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து 200 ரூபா கொடுத்து என்னை பார்க்க மாட்டா, சின்ன படம் தோல்வி தானே அடையும். அப்போ அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் விலையை குறைச்சி பாருங்க, அங்கே போகிற கூட்டம் அதே கூட்டம் இங்கே வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நார்மலாக படம் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், லைஃப்பில் எல்லாருமே கஷ்டங்கள் இருக்கும், வழிகள் இருக்கும். அதில் போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான். சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வழிகளையும் போக்கும். அந்த போக்குறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சினிமா யார் பார்க்குறாங்க அப்படின்னா, அப்பர் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி ஒன்ஸ் படத்து போகிறாங்க. மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா 200 ரூபா டிக்கெட்டு, 4 பேர் போனால் 800 ரூபா, அதில் உள்ள போனால் ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து 2000 ரூபா வந்துடும். அவங்க வந்து இந்த பிளான் பண்ணுறாங்க. அப்போ லோயர் கிளாஸில் இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்குறதே கிடையாது. அப்போ வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும்? போகாதில்ல. ஸோ முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்டால் அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த தியேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல். பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னென்னா, இந்த 50 ரூபா டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாகவே கேட்குறேன், நான் கலை பிச்சையாக கேட்குறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராமல், ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியே வர முடியாமல் துடிக்கிறாங்க. அவ்வளோ படங்கள் வெளியே இருக்குது. அவங்கள எப்போ வர்றது வெளியே கரெக்டாக ஒவ்வொரு வாரம் வீக்லி ஒன்ஸு. இப்போ தலை படம் வருது, அப்புறம் ரெட்ரோ வருது, சூர்யா சார் படம் வருது. இது இப்போ இடையில நாங்கள் எப்போ தான் வந்து படங்கள் தயாரிக்கிறது? எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்கிறாங்க, அது எங்கேயுமே பழி ஒரு நடக்க மாட்டேங்குதா? எல்லாருமே வந்து நீங்கள் டிக்கெட் விலையை குறைங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் நினச்சா ஒரு படம் பார்க்கணுன்னா ஃபாரினில் போய் தனி ஃப்ளைட்டில் கூட போய் பார்க்க முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஏழை எளிய மக்கள் மன உளைச்சல் தீர்க்கிறது எங்கே போவாங்க? படம் பார்க்க வழி இல்லையே. மக்களாட்சியை வந்து கொடுக்கணும்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்ல. அதனால் தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து இந்த குரல் அங்கே கேட்குமா அப்படின்னு தெரியல. கேட்டு இதற்கு நீங்கள் வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பதில் அளித்தால் மட்டுமே இங்கே மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. அது சினிமா துறை மேலும் மேலும் வரணும், கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரே ஒரு விஷயந்தான், பட்ஜெட் படம் பெரிய படம்லாம் கிடையாது. ஓடிச்சுன்னா பெரிய படம், பெரிய பட்ஜெட் படமே ஓடலட்டா அது சின்ன படம். இன்னொரு விஷயம், இங்கே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருமே இருக்கீங்க. முதல் காலை ஷோ இந்த 9 மணிக்கு இந்த படங்களை கொடுக்கறது கொஞ்சம் உஷாராக பாருங்க. 12 1 மணி ஷோவில் ஸ்க்ரீனிங் கொடுங்க. ரெண்டாவது 10 டிக்கெட்டு 10 டிக்கெட் எடுத்தாலே இப்போ தேட்டருங்களில் வந்து இந்த படத்தை போட மாட்டேன்றாங்க. அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். என்னமே வந்து ஒரு 3 நாளாவது ஒரு 10-15 டிக்கெட் எடுத்தால் கூட தேட்டரில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு படம் நல்ல படமாக கெட்ட படமான ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும்.